இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அண்ட் த டைட்டில் பாக்ஸ். சரியா? அதாவது நம்ம ஒரு ட்ராயிங் ஷீட்டை நம்ம வந்து ட்ராயிங் டேபிள் மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய லே அவுட்டை ட்ரா பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லே அவுட்டை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு டைட்டில் பிளாக்கை வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ள பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா லே அவுட், அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட்கான லே அவுட் வரைகிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லே அவுட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது லே அவுட் அப்படின்றது என்னென்னா குறிப்பிட்ட அளவுடைய வரைபடத்தாளில் மார்ஜின் சொல்லப்படுது அந்த 4 சைடும் விடப்படுகின்ற அந்த ஸ்பேசிங்ஸ் அண்ட் தலைப்பு தொகுதி, அதாவது டைட்டில் பாக்ஸ், அதெல்லாம் அமைக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஏற்பாடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது லே அவுட் அப்படின்றது என்னென்னா மார்ஜினையும் டைட்டில் பிளாக்ஸையும் ஒரு ட்ராயிங் ஷீட்டில் அமைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே நமக்கு தெரியும், நமக்கு வந்துட்டு 6 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்குது. A0, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ட்ராயிங் ஷீட்ஸ் வந்து காணப்படுது. இப்போ அந்த ட்ராயிங் ஷீட்டில் ஒரு லே அவுட்டையும் வந்துட்டு வரைவதற்கான ஒரு ஸ்டாண்டர்டான இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 10711 in the year of 1983 வைஸ் A0 A5 அளவுடைய வரைபடத்தாள்களில் வந்துட்டு வெவ்வேறு வகையில் வந்து லே அவுட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த லே அவுட் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்னென்னா மேலே கொடுத்துருக்காங்க. அவங்க கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு கொஷினாகவே வந்து கேட்பாங்க. இப்போது ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வந்து லே அவுட்டை நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ட்ராயிங் ஷீட்டில் A0 A5 வரையும் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அப்போ வந்துட்டு A2 ட்ராயிங் ஷீட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க, தென் A3 எடுத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்பேஸிங் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ரைட் அண்ட் டாப் அண்ட் பாட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வர்ற ஸ்பேஸிங் தான் ஒரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கான மேஜரான டிஃப்ரென்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ A2 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்குல்ல, அந்த A2 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது மார்ஜின், ட்ரிம்டு தென் ஃபோல்டிங் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு 4 கான்செப்ட் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ட்ராயிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். மார்ஜின் என்றது என்ன அப்படின்னா ட்ரிம்டு சைஸ்க்கும் அன்ட்ரிம்டு சைஸ்க்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸிங் இருக்குல்ல, அதுதான் வந்து மார்ஜின் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம்டு சைஸ்னால் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ட்ரிம்டு அப்படின்றது என்னென்னா நம்ம 4 சைடும் என்ன பண்ணியிருப்போம், பார்டர் வந்து லைன் ட்ரா பண்ணியிருப்போம். சரியா? இது வந்து ஷீட்டோடைய சைஸு. இது என்னது அப்படின்னா நம்ம சைடில் ஸ்பேசிங்ஸ் வந்து விட்டுருப்போம். ஒரு 1 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற அளவு ஸ்பேசிங்ஸ் விட்டு நம்ம பார்டர் லைனை வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லையா. நார்மலாக ஒரு ட்ராயிங் ஷீட்டுடைய எட்ஜஸை வந்து அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? நார்மலாக ஒரு ஷீட் இருக்குன்னா அதனுடைய எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸை என்ன சொல்லுவாங்கன்னா அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்பேசிங்ஸ் விட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம், பார்டர் லைனை வந்து ட்ரா பண்ணுவோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சைஸ் வந்து ஒரு ட்ராயிங் ஷீட்டுடைய ட்ரிம்டு சைஸாக இருக்கும். இந்த அவுட்டர் இருக்கு இல்லையா, ட்ராயிங் ஷீட்டுடைய ஃபுல் சைஸ் இருக்குல்ல, அது எப்பயுமே வந்துட்டு அன்ட்ரிம்டு சைஸாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரிம்டுனா என்னென்னு தெரியணும், அன்ட்ரிம்டுனா என்னென்னு தெரியும். ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி இருக்குல்ல, அதை தான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபோல்டிங் மார்க் அப்படின்றது என்னென்னா பேப்பரை மடிக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஃபோல்டிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் டைட்டில் பிளாக் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தென் ஃபோல்டிங்ன்றது ஹரிசாண்டல் அண்ட் வர்டிக்கல் 2 சைட்லையுமே நடக்கும் அப்படின்றதுனால டாப் அண்ட் பாட்டம் 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது A2 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டை வந்து அவங்க வந்து ஃபோல்ட் பண்ண போகிறாங்க. சரியா? அப்போ அதற்கான அந்த லே அவுட் இருக்குல்ல, அதை வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஃபார் த லெஃப்ட் சைடில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 10 mm வரையும் வந்து ஸ்பேசிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் த ரைட் சைட்லேயும் வந்துட்டு 10 mm தான் வந்து ஸ்பேசிங்ஸ் எடுத்திருக்காங்க. டாப்லேயும் 10 mm தான் ஸ்பேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாட்டம்ஸ்லேயும் 10 mm தான் வந்து ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. 10 mm மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் அவ்வளோதான் வந்து ஸ்பேசிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா A3 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட். இந்த A3 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்லேயும் சேம் அதே தான். அன்ட்ரிம்டு சைஸ், ட்ரிம்டு சைஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபோல்டிங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் மார்ஜின் வந்து கொடுத்துட்டு அங்கே உள்ள நம்ம பார்டர் லைன் கொடுப்பல, அந்த பார்டர் லைனுக்கான ஸ்பேசிங்ஸில் லெஃப்ட் சைடு எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர், அதாவது 20 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் அண்ட் ரைட் தென் பாட்டம் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா
5 mm வந்து ஸ்பேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷீட்ஸ்க்கு வந்துட்டு வேரி ஆகுது. ஸோ எந்தெந்த ஷீட்டில் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கணும் கீழே. தென் அதே மாதிரி A4 ஷீட், A4 ஷீட்லேயும் அதே மாதிரி தான். அந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டாப், பாட்டம் அண்ட் ரைட் சைடு எல்லாத்துலேயுமே வந்துட்டு 5 mm வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி A5 ஷீட், A5 ஷீட்டை பொறுத்த வரையும் அன்ட்ரிம்டு, ட்ரிம்டு, தென் மார்ஜின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைட்டில் பிளாக் வேரியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது A4 ஷீட்லேயும் A5 ஷீட்ஸ்லேயும் வந்துட்டு பாட்டம் இருக்கு இல்லையா, ட்ராயிங் ஷீட்டோடைய பாட்டம் சைடில் டைட்டில் பாக்ஸ் வரும். ஆனால் மற்ற எல்லா ட்ராயிங் ஷீட்லையுமே ரைட் சைடுடைய பாட்டமில் தான் ட்ராயிங், அதாவது வலது பக்கத்தினுடைய கீழ் பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டில் பாக்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது A5 ட்ராயிங் ஷீட்ஸ் இருக்குல்ல, அந்த A5 ட்ராயிங் ஷீட்ஸில் டைட்டில் பாக்ஸை எங்கே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா பாட்டம் சைடில் வரைஞ்சிருக்காங்க. சரி, அதே மாதிரி ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 சென்டிமீட்டர்ஸ், டாப், ரைட் அண்ட் பாட்டம் எல்லாமே வந்துட்டு 5 mm. ஓகேவா, 5 சென்டிமீட்டர் கிடையாது, 5 mm. இங்கே 20 mm இந்த சைட். சரியா, ஸோ ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம்ஸில் எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா A0 அண்ட் A1. ஏன்னா இதில் தான் வந்துட்டு ட்ராயிங் ஷீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி போத் இதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸ் ரெண்டுத்துலேயுமே வச்சுக்கலாம். அதாவது கிடைமட்டமாகவும் வச்சுக்கலாம், செங்குத்தாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இதில் ஸ்பேசிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 mm. சரியா, இல்லைன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் எவ்வளோன்னா 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டாப், பாட்டம் எல்லாத்துலேயுமே 1 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது A0. தென் A1, A1லேயும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் சைட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர்ஸ், டாப், பாட்டம், மிடில்ஸ், ரைட் சைட் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் வந்து ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ A0க்கும் A1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் 2 சென்டிமீட்டர்ஸ், ஆனால் இந்த A1ல் என்னென்னா எல்லா சைட்லேயுமே வந்துட்டு 1 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற அளவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தென் மார்ஜின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அந்த ட்ராயிங் ஷீட்டில் எவ்வளோ சைஸை ட்ரிம் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத வந்து எது வந்து நமக்கு ஈஸியாகும் அப்படின்னா அந்த மார்ஜின் தான் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு ட்ராயிங் வீடு மேலே ட்ராயிங் போர்டு இருக்குது, அது மேலே ஒரு ட்ராயிங் ஷீட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ சைஸை ட்ரிம் பண்ணோம், எவ்வளோ சைஸில் வந்து பார்டர் லைன் போடுறோம் அப்படின்றத எது வந்துட்டு டிசைட் பண்ணணும்னா அந்த மார்ஜின் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா தெரியும், அன்ட்ரிம்டு, ட்ரிம்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் மார்ஜின் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ட்ரிம் பண்ண வேண்டிய இடம் எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மார்ஜின் தான் வந்து டிசைட் பண்ணுது. இவ்வளோ ஸ்பேஸிங்கை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டா எனக்கு சுற்றி என்ன இருக்குது, இது இருக்கிறது தான் மார்ஜின். சரியா, ஸோ அதை தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ மார்ஜின் என்னன்றது என்னென்னா ட்ராயிங் போர்டு மேலே ஒரு ட்ராயிங் பேப்பரை வந்து பொறுத்தன பிறகு நம்ம எவ்வளோ இடத்த ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம். ட்ரிம் பண்ண வேணும்னா கட் பண்ணி நம்ம விட்டுட்டு மீதி இருக்க பகுதியில் தான் நம்ம ட்ராயிங் வரைய போகிறோம் இல்லையா. அந்த கட் பண்ண வேண்டிய பகுதியை ஈஸியாகிறது எது அப்படின்னா இந்த மார்ஜின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ராயிங்கை வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன வரைவோம், லே அவுட்டு, டைட்டில் பாக்ஸை வரைஞ்சிரும் இல்லையா. அந்த லே அவுட்டுக்குள்ளே தான் என்ன வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம், ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் உங்களுடைய லே அவுட். இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் நீ என்ன பண்ணணும்னா ட்ராயிங் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரியா, ஸோ இனிஷியலாக ஒரு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லே அவுட்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம், டைட்டில் ஒர்க்கை வரைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பிக்சராக இருந்ததுன்னா சென்ட்ரல்லையும், இதுவே வந்துட்டு எலிவேஷன் அண்ட் டாப் வியூஸ் அந்த மாதிரிலாம் செக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இடங்கள்லேயே நம்ம வந்து வரைவோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு லே அவுட் எல்லைகளுக்குள் தான் வரைபடம் வந்து வரையப்பட வேண்டும். அப்போ லே அவுட் எல்லைகள்னால் அந்த பவுண்டரி லைன்ஸ் இருக்குல்லையா, அந்த பவுண்டரி லைன்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ராயிங் வந்து வரைவோம். அந்த லே அவுட் கோடுகள் இருக்குல்லையா, அது என்ன கோடுகள்னு அழைக்கப்படுகிறதுனா பார்டர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. அப்போ பார்டர்னாலும் லே அவுட் கோடுகள்னாலும் என்னது ஒன்று தான் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு தாளின் ட்ரிம்டு சைஸினுடைய விளிம்புகளில் இருந்து மார்ஜின்களால் பார்டர் ஆனது சூழப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அந்த ட்ராயிங் ஷீட்டில் மார்ஜின் இருக்குல்ல, அந்த சுற்றி மார்ஜினால் இந்த பார்டர் லைன் ஆனது சூழப்பட்டிருக்கும். இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே தெரியும், இந்த சுற்றி 4 பக்கமும் மார்ஜின் இருக்குது. இந்த மார்ஜினால் தான் இந்த பார்டர் லைன் சூழ்ந்துருக்கு இல்லையா. இது பார்டர்,
இந்த பார்டரில் 4 சைடும் எது சூழ்ந்திருக்கு அப்படின்னா மார்ஜின் வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன டைப் ஆஃப் வந்துட்டு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கும் குறைந்தபட்சம் லெஃப்ட் சைடில் 20 mm அதாவது 2 cm அப்படின்ற அகலத்துலேயும் A2 A3 A4 அப்படின்ற ட்ராயிங் ஷீட்ஸில் வந்து 10 mm அப்படின்ற அளவுகளில் வந்துட்டு இந்த பார்டரானது வரையப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ட்ராயிங்கில் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் எவ்வளோ வந்துட்டு அளவுகள் கொடுத்துருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய நீட்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இது 2 வகைகளில் வைக்கலாம். ஒன்று என்னென்னா கிடைமட்டமாகவோ இல்லது செங்குத்தாகவோ, அதாவது லென்த் அண்ட் பிரெத் இப்படியும் வைக்கலாம், இல்லைன்னா பிரெத் இன் லென்த் இப்படியும் எங்களால் வைக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் ஷீட் டைப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து வெர்டிக்கல் டைப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரேம் வரைய போகிறோம். என்னது ஃப்ரேம்ன்றது என்னென்னா 4 சைடும் நம்ம வந்து லைன் போட்டு வரைகிறோம் இல்லையா, லேஅவுட் லைன் வரைகிறோம் இல்லையா, அதை தான் வந்து ஃப்ரேம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம்ன்றது தொடர்ச்சியான மெல்லிய கோடுகளால் வரையப்படுகிறது. தொடர்ச்சியான மெல்லிய கோடில் கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். சரியா? அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 mm, அதாவது 1 mm கம்மியான ஒரு கணத்தில் தான் இந்த கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம் 0.6 mm அப்படின்ற அந்த சைஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ராயிங் லைன்ஸை வந்து லேஅவுட் லைன்ஸை வரைவோம் அப்படின்னு முன்னாடி படிச்சிருப்போம் டிராஃப்ட் ஒன்ஸ்க்கு படிக்கும்போது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 mm அப்படின்ற அளவுகளில் தான் நம்ம என்ன வரையணும் அப்படின்னா ஃப்ரேமை வந்து வரையணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தலைப்பு தொகுதி என்ன சொல்லலாம்னா டைட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் பிளாக்குடைய ஸ்டாண்டர்டான சைஸ் 185 × 65 mm அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டில் பிளாக்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இடத்த சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்த சர்வே பண்ண போகிறோம், சரியா, அதனுடைய ட்ராயிங் தானே ட்ராயிங் ஷீட்டில் வரைவோம். ஸோ சர்வே பண்ணக்கூடிய இடத்தினுடைய பெயர் என்ன, தென் என்ன பர்பஸ்க்காக வரைகிறீங்க, பண்ணவர் யார், அந்த ட்ராயிங்கை வந்து செக் பண்ணி சைன் பண்ணவங்க யார், எந்த நிறுவனம் வந்து அந்த வரைபடத்தை வந்து வரையுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டைட்டில் பிளாக் வரைபடத்தாளினுடைய கீழ்ப்பகுதியில் வலதுபுற ஓரத்தில் அமைந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் ரிப்பீட்டடான கேள்வியும் கூட. வரைபடத்தாள் இருக்குன்னா அது வலது கை இருக்குல்ல, இதுதான் வலது பக்கம். இந்த வலது பையன் பக்கத்தினுடைய வலது புறத்தினுடைய கீழ் ஓரத்தில் வந்து அமைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது A4 and A5 ட்ராயிங் ஷீட்ஸில் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இதை நம்ம சொல்ல முடியாது, வலது புற கீழ் ஓரத்தில்னு சொல்ல முடியாது. சரியா? கீழ்ப்புற ஓரத்தில் வந்து அமைந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஒரு ட்ராயிங் ஷீட்டோடைய கீழ்ப்பகுதியில் வந்து அமைந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிக்கும்போதே அந்த தெளிவுகளோடு படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். தலைப்பு தொகுதியினர் உள்ளே எழுதப்பட்டிருக்கும் விவரங்கள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய அமைவிடங்கள் தனித்தனியானவற்றிற்கு பொருந்துமாறு வேறுபடுகிறது. அதில் எழுதப்பட்டிருக்க டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த ட்ராயிங்கை வரைகிறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணும் மாறுபடும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. மைய குறியீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா அதனுடைய சென்டரை மார்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் மைய குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. இப்போது இது வந்து ட்ராயிங் ஷீட்டு. இந்த ட்ராயிங் ஷீட்டில் நான் சென்டர் லைன்ஸ் எங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் ஆக்சிஸுடைய சென்டர்லேயோ தென் ஒய் ஆக்சிஸுடைய சென்டர்ஸ் ரெண்டுலேயும் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இதுதான் மைய குறியீடுகள். இந்த மைய குறியீடுகளை எப்படி போடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்ட்ரிம்டு சைஸ் இருக்குது இல்லையா, அந்த அன்ட்ரிம்டு சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்டர் லைன் எங்கே இருக்குது, இதுதான் பார்டர் லைன். இந்த பார்டர் லைனை தாண்டி ஒரு 5 mm என்ற அளவில் இந்த லைன்ஸ் சென்டர் லைன்ஸ் வந்து போடுவாங்க. சரியா? சென்டர் மார்க்கிங் அப்படின்றது என்னென்னா வரைபடத்தாளில் உள்ள வரைபடங்களை வந்துட்டு மைக்ரோ ஃப்ரூண்டாக மாற்றும் பொழுது இந்த சென்டரிங் குறியீடுகளானது தேவைப்படுகிறது. அப்போ எப்போ இதனுடைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த சென்டர் குறியீடுகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த குறியீடுகள் ட்ரிம் பண்ணப்பட்ட தாள், அதாவது ட்ரிம்டு சைஸ் இருக்குல்ல, அந்த
பண்ணப்பட்ட தாளினுடைய 2 ஆக்சிஸ்கள் இருக்கு இல்லையா, 2 சைட் ஆஃப் ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து வரையப்படுகிறது. எது வரையும் வரைகிறாங்க அப்படின்னா ட்ரிம்டு ஷீட்னா இந்த பார்டர் லைன்ஸ் இருக்குது, அந்த பார்டர் லைனுடைய விளிம்புகளில் இருந்து 0.5 மில்லிமீட்டர், 0.5னா 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக சும்மா ரவுண்டு சரியா எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி அந்த திக்னஸில் இதை வந்து வரைகிறாங்க. இது பார்டர் லைன். இந்த பார்டர் லைனை தாண்டி எவ்வளோ இல்லைன்னா 5 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவுகளுக்கு நீட்டப்பட்டிருக்கணும் சரியா. இது அன்ட்ரிம்டு சைஸ், இது ட்ரிம்டு சைஸ். இது அன்ட்ரிம்டு சைஸ் சரியா. இதை சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சென்டர் லைனை எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் 2 சைட்லேயுமே வந்து நான் போடணும் சரியா. இது எக்ஸ், இது ஒய். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இந்த 0.5 மில்லிமீட்டருக்கும் 5 மில்லிமீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு டவுட் இருக்கும் சரியா. அதாவது இங்கே 0.5 மில்லிமீட்டர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நம்ம வரையப்பட வேண்டிய கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த கோடுகளுடைய திக்னஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன், இந்த கோட்டுடைய திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 1 mm இருக்கும், இல்லைன்னா 0.5 mm இருக்கும். இப்போ அவங்க இந்த இடத்துல 0.5 mm அப்படின்றது என்னதுன்னா, இந்த கோடு வரையல இல்லையா, சென்டர் மார்க்காக இருக்கட்டும், பார்டர் லைன்ஸாக இருக்கலாம், எந்த லைன்ஸாக ஒன்றா இருக்கலாம், அதனுடைய திக்னஸை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க சரியா. 0.5 mm அப்படின்றது அதனுடைய திக்னஸை குறிப்பிடப்படுது. அதே மாதிரி 5 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்னா ஃப்ரேம்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, அந்த லே அவுட் இருக்குல்ல, அந்த லே அவுட்டோடைய அந்த ட்ரிம்டு சைஸை தாண்டி 5 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை நீட்டிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஸ்பேஸிங் இதுதான் ட்ரிம்டு சைஸ். இந்த ட்ரிம்டு சைஸ்லேருந்து எவ்வளோ நீட்டியிருக்காங்க அப்படின்னா 5 மில்லிமீட்டர் வந்து நீட்டியிருக்காங்க சரியா. அதை தான் 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 0.5 மில்லிமீட்டர் அப்படின்றது என்னென்னா இந்த கோடு சென்டரில் எனக்கு குறிப்பிடுறதுக்கு இந்த கோடு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த கோட்டினுடைய கனம் அதாவது திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா 0.5 mm அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இதை நல்லா படிக்க முடியும். நிறைய பேருக்கு படிக்கும்போதே இந்த டவுட் வரும், இது என்ன 0.5 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 5 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க 5 மில்லிமீட்டருக்கு நீட்டி கொள்ளலாம், எதை தாண்டினா ஃப்ரேமை தாண்டி சரியா. அது வந்து 5 மில்லிமீட்டர். ஆனால் திக்னஸ், அந்த லைனுடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சென்டர் மார்க். அதாவது இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் வரையணும், அந்த ட்ராயிங்கை வந்து பிரிண்ட், இப்போ வேணால் ஒரு ட்ராயிங் ஷீட் வந்துட்டு அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ட்ராயிங்ன்றது பிளான்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும், பெயிண்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லா இடங்களையுமே அந்த இடத்துடைய பிளான்ன்றது யூஸ் ஆகும். ஸோ இது சிங்கிள் காப்பியாக இருக்காது, நமக்கு மல்டி காப்பீஸ் தேவைப்படும். அந்த டைமில் இதை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போதோ இல்லைனா இதனுடைய இன்னொரு காப்பி எடுக்கும்போதோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன தேவைன்னா சென்டர் மார்க் அப்படின்றது தேவைப்படுகிறது. ஓரியன்டேஷன் மார்க் அதிலே குறிப்பிட்டிருக்காங்க, ஓரியன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாகவே நம்ம ஒரு காம்பஸை வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது, காம்பஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய மேக்னெட்டிக் நீடில் வந்து நார்த் டைரக்ஷனை நோக்கி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இருக்கும் இல்லையா. நம்ம அதை மாதிரி ஒரு ட்ராயிங்கில் வரையும் போது ஒரு ட்ராயிங் ஷீட்டோடைய மேலே நம்ம வந்து நார்த் டைரக்ஷன்ஸை வந்து மார்க் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன் மென்ஷனிங்கில் நார்த் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் வந்து மார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிராயிங் போர்டு மீதுள்ள வரைபடத்தாளினை ஓரியன்டேஷனை குறிப்பிடுவதற்காக இந்த ஓரியன்டேஷன் குறிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓரியன்டேஷன் குறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏரோ மார்க் இல்லையா, அந்த ஏரோ மார்க்குடைய ஏரோ ஹெட் இருக்கு இல்லையா, அதுதான் ஓரியன்டேஷன் மார்க் சொல்லுவாங்க. ஏரோ மார்க் அப்படின்றது இப்படி போட்டு இந்த சைடில் நம்ம வந்துட்டு ஹெட்டு போடுவோம். இது மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஏரோ ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏரோ ஹெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. டிராயிங் போர்டு மீதுள்ள வரைபடத்தாளின் ஓரியன்டேஷனை குறிப்பிடுவதற்காக ஓரியன்டேஷன் குறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா சென்டர் லைன் வரைகிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் பயன்படுத்துவாங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்டரிங் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. ஸோ இங்கே தான் இந்த ஓரியன்டேஷன் மார்க்கை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சைஸில் யூஸ் பண்ணுவாங்க, நான் பெருசாக உங்களுக்கு காட்டிருக்கேன். இப்படி தென் இந்த சைடு, இந்த சைஸ், இந்த சைடு.
இப்போ 4 போட மாட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்றும் ஒய் ஆக்சிஸில் ஒன்றும் போடுவாங்க. நான் 4 சைடும் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று போடுவாங்க, தென் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ஒரு ஓரியன்டேஷன் மார்க் வந்து போடுவாங்க. அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. டிராயிங் போர்டு மீது உள்ள வரைபடத்தாளின் ஓரியன்டேஷனை குறிப்பிடுவதற்காக இந்த ஓரியன்டேஷன் குறிகளானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மார்க்குகள் எப்படி இருக்குன்னா அம்புக்குறிகளை, அதாவது அம்புக்குறி தலைகள், ஏரோ ஹெட்ஸ்ன்றது அம்புக்குறி தலைகளை கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஷார்ட் சைடு, அதாவது ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதனுடைய ஷார்ட் சைடு அண்ட் லாங் சைடு. இப்போ இதாக இருக்குன்னா இது ஷார்ட் சைடு, இதான் ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா இது ஷார்ட் சைடு, இது என்ன சைடு, லாங் சைடு. அதுவே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் டிராயிங் ஷீட்டை ஹரிசாண்டலாக எடுத்துக்கும் போது இது லாங் சைடு அண்ட் இது ஷார்ட் சைடாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் சைடு அண்ட் லாங் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் சென்ட்ரிங்குடன், சென்ட்ரிங்கிறது என்னது, அதனுடைய சென்டர் இந்த இருக்கு இல்லையா, 4 சைடு சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரிங்குடன் பொருந்தி இருக்குமாறு இதை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக புரியும். டிராயிங் போர்டு மேலே ஓரியன்டேஷனை குறிப்பிடுறதுக்காக இந்த ஓரியன்டேஷன் மார்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓரியன்டேஷனை குறிப்பிடுவதற்காக பயன்படுவது எது, சென்டர் மார்க்கா, ஓரியன்டேஷன் மார்க்ஸா, ஃப்ரேமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியணும் ஓரியன்டேஷன் மார்க்ஸ் தான் அப்படின்ட்டு. அந்த ஓரியன்டேஷன் மார்க்கை எதை வச்சு குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏரோ ஹெட், அதாவது அம்புக்குறி தலைகள், ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அதை வச்சு தான் இதை குறிப்பிடுறாங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா ஷார்ட் சைடாக இருக்கலாம், ஒரு டிராயிங் ஷீட்டோடைய ஷார்ட் சைடாகவும் இருக்கலாம், லாங் சைடாகவும் இருக்கும். அதில் அந்த சென்ட்ரிங் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கூட இணைந்திருக்குமாறு இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிராயிங் ஷீட்டை எப்படி வச்சிருந்தாலும் சரி, ஹரிசாண்டலாக வச்சிருந்தாலும் சரி, வெர்டிக்கலாக வச்சிருந்தாலும் சரி, அந்த 2 ஏரோ மார்க்ஸ் வரையணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வச்சிருக்கும் போது இங்கே ஒரு சென்ட்ரிங் மார்க், தென் இந்த இடத்துல ஒரு சென்ட்ரிங் மார்க் இருக்குது இல்லையா. இப்போது நீங்கள் எப்படி டிராயிங் ஷீட்டை வரைஞ்சாலும் சரி, ஒன்று எப்படி இருக்குன்னா உங்களை ஃபேஸ் பண்ண, உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். சரி, அதே தான் இந்த சைடு வச்சு வரைஞ்சாலும் சரி, இதில் ஏதோ ஒரு மார்க் எப்படி இந்த ஒர்க்கில் இப்போ எப்படி நீங்கள் வச்சு வரைஞ்சாலும் ஏதோ ஒரு மார்க் எப்படி இருக்குன்னா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டைட்டில் வந்து புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஒரு டைட்டிலே நீங்கள் 2 வாட்டியும் வந்து லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அந்த மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன்ஸ் இருக்கும், ட்ரிம்மிங் மார்க்கு, சென்டர் மார்க்கு, ஓரியன்டேஷன் மார்க்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம திருப்பி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம டைமென்ஷன், அதாவது அளவுகளே இல்லாமல் வரைபடங்கள் வந்து வரைகிறோம். அதாவது என்னென்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ் மாதிரியான ட்ராயிங்ஸ் வரைகிறோம் அப்படின்னா அளவுகள், அதாவது மார்க்கிங் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவுகள் இல்லாமல் வரையும் போது நம்ம இதை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அளவுகள் இல்லாத வரைபடங்களில் மட்டும் இது வந்து காட்டப்படுவது எதுனா மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்டையர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 சென்டிமீட்டராக இருக்கும். அந்த 10 சென்டிமீட்டரையும் 10 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. சரியா, 10 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய ஒன்றுடைய அதிகபட்ச அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 மில்லிமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுதான் சென்ட்ரு. சரியா, இந்த சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டரை சுற்றி வந்துட்டு இது வந்து காணப்படும். அதாவது ஒரு மைய குறியீட்டை சுற்றி அமைவதாக வந்து இது வந்து வரையப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லைனுடைய திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 0.5 மில்லிமீட்டராக இருக்கும். சரியா, ஒரு 4 பாயிண்ட் தான். ஒன்று என்னென்னா அளவுகள் இல்லாத வரைபடங்களில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா மெட்ரிக் ரெஃபரன்ஸ் கிராஜுவேஷன். செகண்டு, ஒரு 10 சென்டிமீட்டர் அதாவது 100 மில்லிமீட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 ஈக்குவல் டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. சரியா, அது சென்டர்லேருந்து இந்த சைடும் கரெக்டாக இருக்கும், இந்த சைடும் கரெக்டாக இருக்கும். 10 டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துடைய குறைந்தபட்சம் அதிகபட்சமான அகலம் 1 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வரையும் இருக்கலாம். குறைந்தபட்ச அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டராக வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. தென் இந்த லைன் வரைகிறதுக்காக அவங்க வரைகிற அந்த கனம் இருக்குல்ல, அந்த கோட்டுடைய திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைய குறியீட்டை சுற்றி இது வந்து அமைகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா கிரிட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் கிரிட்டை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நீங்கள் இந்தியா மேப் வந்து வாங்கி ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா. அப்படி ட்ரா பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கிரிட்ஸாக வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணியிருப்பாங்க. ட்ரா பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இப்படி பிரித்து
இதுக்கு நடுவில் தான் இந்தியா மேப்பை வந்து வரைஞ்சிருப்பாங்க. நான் சும்மா ரஃபாக வரைகிறேன், ரொம்ப நாள் ஆச்சு வரைஞ்சி. இந்த லேட்டிடியூட் அண்ட் த லாங்கிடியூடனல் லைன்ஸ் வந்து போகும் சரியா. இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி இந்த கிரிட் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு போர்ஷனுக்கும் பேர் என்னென்னா கிரிட். இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிட். இதை தான் கிரிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெரிய வகை வரைபடங்கள் இருக்கு இல்லையா, அதில் அம்சங்களை எளிதாக வந்து குறிப்பிடுவதற்காக வந்துட்டு இந்த கிரிட் ரெஃபரன்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. யூஸ்வலாகவே நம்ம வந்து ட்ராயிங்ஸில் வந்து பார்த்துருப்போம். அதாவது நீங்கள் வந்து கூகுள் மேப் எடுத்திருக்கீங்களா, அந்த கூகுள் மேப்ஸில் வந்துட்டு நம்ம கூகுள் மேப் கேம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்க பாயிண்டோடைய பர்டிகுலர் லேட்டிடியூட் லாங்கிடியூடனல் வேல்யூஸ்லாம் காட்டும். எக்ஸாம்பிள் வெயிட். யூஸ்வலாகவே நம்ம இருக்க இடத்த ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ்சில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லேட்டிடியூட் அண்ட் த லாங்கிடியூடனல் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் மூலயமா ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. சேம் அதே தான் கிரிட் ரெஃபரன்ஸ்லேயே சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மேப் இருக்குது, அந்த மேப்பில் லேட்டிடியூட் அண்ட் த லாங்கிடியூடனல் கோடுகள்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த கிரிட் ரெஃபரன்ஸும் அமைந்து காணப்படுகிறது. இதன் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மல்டி லைன்ஸ் வந்து ஒரு கிரிட் அப்படின்றது என்ன, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல்ஸாக நிறைய லைன்ஸ் இப்படி இப்படியும் போய்கிட்டே இருக்கும் சரியா. இப்போ நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டோடைய லொக்கேஷன், இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டோடைய லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டு கிட்ட இருக்க நியர்பையில் இருக்க லேட்டிடியூட்னல் வேல்யூ அண்ட் த லாங்கிடியூட்னல் வேல்யூஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் மூலயமா இதுக்கு நியர்பையில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணல, அதை யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே கான்செப்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய வரைபடங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு இந்தியா மேப் இருக்குது. அந்த இந்தியா மேப்பில் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய வரைபடங்களில் அசம்பிளிகளினுடைய அம்சங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த அம்சம். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுது, இந்த கிரிட் ரெஃபரன்ஸ் ஈஸியாகுது. அதாவது எந்த லேட்டிடியூட் அண்ட் எந்த லாங்கிடியூட்னல் கிட்ட இது இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த கிரிட் ரெஃபரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேப் நம்ம எல்லாருமே இந்த கிரிட்டை வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா இந்தியா மேப் கொடுப்பாங்க. இந்தியா மேப்பில் வந்துட்டு டெல்லி, ஆக்ரா இதெல்லாம் மார்க் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடங்களில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இருக்கு இல்லையா, அந்த கோடுகள் மாதிரியே இருக்கும். எதுனா இந்த கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் கட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிறது தான் ஆக்சுவலி கிரிட் சரியா. இப்போது கிரிட்டுன்னா என்ன, இதுதான் ஒரு கிரிட்னு சொல்லுவாங்க சரியா. இது எப்போ கிடைக்குன்னா ஒரு லேட்டிடியூட் லைனோ லாங்கிடியூட் லைனோ ஒன்னோட கட் ஆகும்போது தான் எனக்கு வந்து கிடைக்கும் சரியா. அதேமாதிரி அந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடல் லைன்ஸ் என்டையர் எர்த் சர்ஃபேஸையுமே சுற்றி காணப்படுது இல்லையா. ஸோ அதை வச்சு தான் அந்த கிரிட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கிரிட் இருக்கு இல்லையா, இந்த கிரிட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செவ்வகத்தை வந்து உருவாக்கும். நான் இப்போ சொன்னதான் இப்படி தான் இருக்கும், கிரிட்ன்றது இப்படி தான் இருக்கும். இது எதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயரையோ இல்லைன்னா ரெக்டாங்கிள்ஸை வந்து கிரியேட் பண்ணோம். இது வந்து ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோத்திற்கு வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்னா 25 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு குறையாமலும் 75 மில்லிமீட்டருக்கு வந்து அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது. அதாவதுன்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் 7.5 சென்டிமீட்டர்ஸ். 2.5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி 7.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதிகமாகவும் போகக்கூடாது. இந்த அளவுகளுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும் சரியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே தான் நம்ம அந்த வரைபடங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் சரியா. கிரிட்னாலுமே உங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூடல் லைன்ஸ் வந்து ஞாபகம் வரணும். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடல் லைன்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுடைய பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சேம் கான்செப்ட் தான் இதுலேயே அந்த கிரிட் ரெஃபரன்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரிம்மிங் குறிகள் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க சரியா, அந்த மாதிரியான இடங்களில் இதை வந்து பயன்படுத்துவாங்க. இல்லைனா எதனா ட்ரிம் பண்ண வேண்டிய இருக்குது, ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு ட்ராயிங் ஷீட் பெருசாக இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிம்மிங் குறியீடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதாவது ட்ரிம்மிங் வந்து இந்த ஒரு ட்ராயிங் இந்த ஷீட்டில் வந்துட்டு இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத மற்றவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். இப்போது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் சைடு இந்த சைடு இருக்குது. இப்போ இந்த ஒரு சைடில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாக் கலரால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா, இல்லைன்னா இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக் கலரால் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்ஷன் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த கருப்பு கலரால் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ்வலாக வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு கிராமப்புற பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். கரும காரியங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும்போது அதனுடைய சைடு எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லெட்டர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடை பிச்சு கீழே போட்டுருவாங்க.
ஏன்னா அதுனா ட்ரிம் பண்ண வேண்டிய போர்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் ட்ரிம்மிங் குறியீடுகள்னால் அதுக்கு தான். அந்த இடத்துல ட்ரிம்மிங் தேவைப்படுது, அந்த போர்ஷனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு விட்டுணும், தேவையில்லை அந்த போர்ஷன் அப்படின்ற இடங்களில் இந்த மார்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்ஸ், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்டை வந்துட்டு ஒரு தனி பார்ட்டாக வந்து பார்க்கலாம். சரியா? ஒன்றுனா தனியாக பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். தென் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். 2 times ரிப்பீட்டடாக படிங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பான டைட்டில்ஸ்லாம் வந்துட்டு திருப்பி திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல புரிதல் இருக்கும். சரியா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்துட்டு இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு.